சமரசமுலாவும் இடமே சமரசமுலாவும் இடமே ஆடி அரசனும் இங்கே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞரும் இங்கே அசகனும் இங்கே அறிஞரும் இங்கே அசகனும் இங்கே ஆதிவோனதில் உடுவான் இங்கே ஆதிவோனதில் உடுவான் இங்கே ஆகையிலே நம் வாழ்வில் தானா சமரசமுடாவும் இடமே நம் வாழ்வில் தானா சமரசமுடாவும் இடமே அருகில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் அருகில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் எல்லோரும் முடிவே எல்லோரும் முடிவே நம் வாழ்வில் தானா சமரசமுடாவும் இடமே நம் வாழ்வில் தானா சமரசமுடாவும் இடமே சமரசமுடாவும் இடமே நம் வாழ்வில் தானா சமரசமுடாவும் இடமே. வணக்கம் தலை. வணக்கம் தலையா. யாரு யாருக்கு தலை? வாங்க பாஸ். யார் அப்படி? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? யார் அப்படி சொல்லியா? யார வேணாலும் பிணையலாம், சம்மதிச்சா பிணையலாம். யோ யாரையும் பிணைய சொல்லலையா? யார் அப்பனேன்னு தான் கேட்டேன். என்னைய கேட்குறீங்களா? யார் அப்பனேன்னா நான் என் மயனுக்கு அப்பேன். நல்லா கை தட்டுங்க. சரியான பதில் இல்லை. உங்க மயனுக்கு உங்க அப்பாவா? சரி உன் மயனை நீ எந்த வழியில பெத்தெடுத்த? உன் மயனை நீ எப்படியா பெத்தெடுத்த? நான் பெக்கல. அப்ப யாரு பெத்தெடுத்தது? என் பொண்டாட்டி பெத்தது. அப்ப அது யாரோட பிள்ளை? என் பிள்ளையா? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. வாயு வயிறு வேற தானே? ஆமா. பெத்து எடுத்தது யாரு? என் பொண்டாட்டி. அப்ப யாரோட பிள்ளை? ஏன் பிள்ளைதான். ஓம் பிள்ளைன்னா எப்படியா? இல்லையா அப்புறம் பொண்டாட்டி பெத்தானா நான் இல்லாமையா அவ பெத்தா? சரி என்ன ஒண்ணு அப்படி? எது அப்படி என்ன ஒண்ணு? என்ன பண்ணையா? அதை சொல்லு. புள்ள வர்றதுக்கு நீ என்ன ஒண்ணு? சரி இந்த பற்றி அந்த ஆத்தா மரம் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எப்படி அவங்ககிட்ட 2 விளக்கமாத்தாடி எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க. இப்போ இல்லை இல்லை நான் என்ன பண்ணு நீ கேட்டால் என்னன்னு நான் சொன்னேன். நான் கூட வேற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு இப்படி தான். என்ன பண்ணேன் அப்படின்னா நான் செய்வனையா? இல்லை அது நம்ம செஞ்ச வேணதையா நமக்கு எது செய்வனே. அதாவது என்னுடைய அந்த இது வர முதல்ல என்ன பண்ண இரியா வரேன். ஓம் புள்ளங்கிற. ஆமா ஓம் புள்ள தானே. ஓம் புள்ள வர்றதுக்கு முதல்ல என்ன பண்ண? கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆமா கல்யாணம். கல்யாணம் பண்ணிருப்பேன். திருமணம் பண்ணிருப்பேன். ஆமா. கல்யாணம்னா முதல்ல என்ன? கல்யாணம்னா தாலி கட்டுறது. தாலி. தாலி எத்தனை முடிச்சு போடுவீங்க? தாலி 3 முடிச்சு. 3 முடிச்சு. 3 முடிச்சுல முதல் முடிச்சு யார் போடுறது? உங்களுக்கே கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன். ஆமா ஆமா ஆமா. முதல் முடிச்சு யார் போடுறது? நான் தான் போடணும். 2ஆம் முடிச்சு யார் போடுறது? அது நான் போடக்கூடாது. அது எங்கள் அக்கா தங்கச்சி நாத்தனா மாதிரி. சரி சரி. 3ஆம் முடிச்சு 2 அக்கா தங்கச்சி தான் 2 பேர் போடலாம். சரி மொத்தம் முதல் முடிச்சு நீங்க. ஆமா. 2ஆம் முடிச்சு உங்க அக்கா, 3ஆம் முடிச்சு உங்க தங்கச்சி. அப்படி போடலாம். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி போடலாம். ஆனா குழந்தை பிறக்கிற அதுக்காக தாலி கட்டினா மட்டும் பிறக்காது. அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் என்னன்னு கேட்குறேன். அது என்ன ராத்திரி? இன்னைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு சிவராத்திரி. அன்னைக்கு நடந்தது சிவராத்திரியா தான் இருக்கு. அது முதல் ராத்திரி. முதல் ராத்திரி. முதல் ராத்திரி யார் யாருக்கு நடக்கும்? தாய்மார்கள் கேட்டுங்க. தாலி கட்டினாலுக்கும் தாலி வாங்கிட்டாலுக்கும்.
என்ன அது படிச்சுட்டு போட்டுருக்கேன், நிறையா படிச்சுட்டு போட்டுருக்கேன். உண்மையாகவே அனைத்து எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும், எந்த நாடகமாக இருந்தாலும், எந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் சரி, பெட்டி வாசிக்க சொன்னாலும் வாசிப்பாப்புல, மிருதம் வாசிக்க சொன்னாலும் வாசிப்பாப்புல, எது வாசிக்க சொன்னாலும் வாசிப்பாப்புல. இப்போ அஜித்குமாருக்கே திடீர்னு முடியலை அப்படின்னாக்கா நாரதர் வேஷம் போடு அப்படின்னோம்னாக்கா டக்கு உடனே நடிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? உங்கள் ஆசீர்வாதம். அப்படி இல்லை. ஆமாம், இப்போதைக்கு நான் ஆசீர்வாதம் சொல்லலாம் தாராளமாக. ஆமாம், இப்போதைக்கு நான் நாரதர் அப்படிங்கிறதுனால சொல்லலாம். அப்பா அப்பா அரியனப்பா மொத்தம் 3 பேர், 3 வருதான், வேறு யாரும் இல்லை அது வரைக்கும். இது நல்ல. ஆனால் அப்பா தான் முதல்ல அப்பேற்பட்ட ஆள். ஏன்னா படிச்சிருக்கிறதுனால பதில் சொல்கிறாரு. ஆமாம், உண்மைதான். முதல் ராத்திரி யார் யாருக்கு நடக்கு? அந்த தாலி கட்டின ஆளுக்கும் தாலி வாங்கிக்கிட்ட ஆளுக்கும். தாலி எத்தனை பேர் கட்டினிய? நான் சொல்லியா? நான் உங்கள் அக்கா தங்கச்சி 3 பேரும் கட்டணும். 3 பேர் சேர்ந்து கட்டின தாலியை வாங்கினது எத்தனை பேர்? அது ஒரே ஆள் தான். முதல் ராத்திரி யார் யாருக்கு நடக்கு? ஹலோ பாஸ், இதுக்காக எங்கள் அக்கா தங்கச்சியை கொண்டு ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாருமா அண்ணன் எப்படி செய்யறேன் பாருமான்னு சொல்ல முடியும். அங்கே மெயின் முடிச்சுக்கு தான் வேலை, சைடு முடிச்சுலாம் வராது. சரி இருங்க வரேன். இன்னொரு கதை சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் அக்கா தங்கச்சி பிறக்கலன்னு வைங்களேன், மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. சரி, அம்மா அப்பா வெளியில் வேலைக்கு போயிட்டா, உங்களுக்கு சாப்பிட தெரியாது. வீட்டில் யார் யார் இருக்கா? அக்கா இருக்குல்ல. அக்கா இருக்கா? ஆமா. அக்கா தான் தம்பி இப்படி தான் சாப்பிடணும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தாய் மாதிரி இல்லையா? ஏன்னா தாய் இல்ல, தாய் மாதிரி. ஆமா, அக்கா வந்து தாய் மாதிரி. சரி, கொஞ்சம் பருவம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நடக்க தெரியாது, அம்மா அப்பா வெளியில வேலைக்கு விட்டாங்க, தம்பி இப்படிதாம்மா நடக்கும்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறது யாரு? அக்கா. ஏன்னா தாய் மாதிரி அக்கா. ஆமா, அப்படிதானே? ஆமா. சரி, அடுத்து கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, தம்பி இதாப்பா ஆனா இதான் ஆவண்ணா அப்படின்னு கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்குறது யாரு? அவங்க அக்கா தான். ஏன்னா அக்கா யார் மாதிரி? தாய் மாதிரி. தாய் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, பருவம் ஆயிட்டிய, கல்யாணம் ஆயிடுச்சு, முதலீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அம்மா அப்பா வெளியில வேலைக்கு விட்டாங்க, இவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்களா? எப்ப பாரு வெளியில போன முனையமா இருக்காங்களே தாத்தால அப்படின்னு எதுக்கு தான் திருறாங்க இவங்க? யார் யார் சொல்லி கொடுப்பா? அது எங்கள் அக்கா தான் வந்து தம்பி இப்படி தாப்பா செய்யணும் அப்படின்னு கொண்டாந்து நல்லா இருக்கு லட்சணம். இந்த ஒரு விஷயம்தான் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் கற்றுக்கொள்வது. ஆசிரியர் இல்லாம தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். அவனா விழுந்தும் கட்டு எந்திரிச்சு பழகிக்கிறாங்க, அது ஒண்ணுதான். அந்த காலத்துல தான் ரொம்ப மசந்தையான காலம். கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் புருஷன் முகமே பார்க்காம இருந்திருக்காங்க பொம்பளை ஆளுங்க. அதுக்குள்ள 2 பிள்ளையா போயிடும். ஆமா, ஆனா முகத்தையே பார்த்துருக்காரு. இங்கிட்ட ஓடும் காலம். அப்படி இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவும் பேசி முடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் போனால் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தான் பேசி முடிச்சுட்டானே. அப்புறம் போர் அடிச்சிருது, 1 மாதத்தே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்படித்தான் இருக்கு. சரி, நீங்கள் யாருங்க? நான் ஏரியா தலைவருமே. உங்கள் ஏரியா என்ன ஏரியா? மலேரியா. மலை ஏரியா, வேள்வி மலை ஏரியா. வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகம் தவம் யார் செய்வா? அது ஆனா இது உங்க இடம் தானே? ஆமா, அப்படித்தானே நீங்க சொன்னீங்க. ஆமா. சரி, வேள்வி என்றால் யாகம் தவம். இந்த யாகம் தவம் செய்யறது யாரு? அது முனிவர். என்னை போன்ற முனிவர். தோற்றம் எப்படி இருக்கு? சாமியார் முனிவர் தானே. என்னை போன்ற முனிவர்களும் தவ முனிவர்களும் எல்லாம் என்ன பண்ணாங்க? யாகமும் தவமும் செய்த காரணத்தினாலே வேலிமலைச்சாரல் என்று பெயர் வந்தது. அப்படித்தானே? இப்படி பேசினோம்னா நல்லா இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, வேலிமலைச்சாரல் என்ன? வேலிமலைச்சாரல் என்ன? அதான் உங்களை மாதிரி முனிவர்கள் இங்க வந்து வேள்வி செய்த காரணத்தினாலே வேள்வி மலைச்சாரல் இந்த இடத்துக்கு பேர். பிரிங்கி முனிவர் ஆகப்பட்டவர் என்ன பண்ணாரு? பிரிங்கி முனிவர் ஆகப்பட்டவர் தவம் செஞ்சதுனால அந்த மலைக்கு பேர் என்ன? பிரிங்கி மலை. பிரிங்கி மலை பரங்கி மலை ஆகி போச்சு. இப்ப இந்த மலைக்கு என்ன பேரு? வேலி மலைச்சாரல். வேலி மலைச்சாரல் என்ன? நான் திரும்ப கேட்டா நான் என்ன செய்வேன்? உங்களை மாதிரி முனிவர்கள் இங்க வந்து யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, அதனால வேள்வி செய்த மலை வேள்வி. அருணப்பட்டவரு என்ன பண்ணாரு? அங்கிருந்து தற்கொலை பண்றதுக்காக போனாரு, அங்கிருந்து விழுந்தாரு. அது திருவண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னு ஒரு அண்ணாமலைன்னு ஒரு பேர் வந்தது. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்வி மலையா? வேள்வி மலை சாரல் என்ன? அதான் முதல்ல சொன்னேன்ல. முதல்ல என்ன சொன்ன? அதான் அதுனா எது? கண்ணை கட்டிக்கிட்டு வருதுயா. சரியா? தங்களை போன்ற முனிவர்கள் யாகம் செய்த காரணத்தினாலே யாகத்துக்கு மறு வேறு வேள்வி, அதனால் வேள்வி செய்த வேள்வி.
இப்படி படிச்சிருக்கிறதுனாலதான் ஆமா ஐயா நான் கேட்கிற கேள்விகளை உங்களால பதில் சொல்ல முடியுது. ஆமா ஆமா படிச்சிருக்கலைனாக்க பதில் சொல்ல முடியுமா? நான் முட்டா பேல அறிவட்டவனே கிறுக்கு பேல ஏன்டா அவன் ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டுக்கிறேன் அதுக்கு பதில் தெரியல முண்டை மாறிக்க வந்து நிக்கிற அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பதில் தெரியும். அப்படிங்கிறவங்களாம் பதில் சொல்றீங்க. அப்ப வேலிமலை சேனல் என்ன? வேள்விமலை சேனல் தான். வேலிமலை சேனல் என்ன சேனல் தான். சரிங்க நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டேன். முட்டு விளக்கம் கேட்டீங்களே நீங்க யாருன்னு என்ன சொல்லவே இல்லை. நான் யாருன்னு கேட்கணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம் உங்களை எடுக்கிறவா. சரி, கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா என்ன படைப்பு? மனித பிறவிதான். என்ன காரணம்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அது அப்புறம் அப்புறம் இருக்கட்டும். என்ன காரணம்னா பெற்ற தாயோடு கூடாத பிறப்பு மனுஷ பிறவி. மனுஷன் மட்டும்தான். மற்ற ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம செய்யறதான் செய்யுது. ஆனா பகுத்தறிவு இல்லாம தான் போட்ட கன்றோட இந்த போய் சேரும். அதை வச்சு நம்மளால இனப்பெருக்கம் பண்ணி காசு சம்பாதிப்பேன். ஆனா மனுஷன் மட்டும்தான் பெற்ற தாயோடு கூட மாட்டேன். செய்ய மாட்டேன். உண்மையாலையா? செஞ்சா அன்னையோட உலகம் கலி உலகம் அவ்வளவுதான். கழிவு அழிஞ்சு போச்சு. இருக்க சொல்றேன். ஆக அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இறைவனாகப்பட்டவர் எதற்கு கண்ணை கொடுத்தார்? கண்ணை எதுக்கு கொடுத்தான்? பார்ப்பதற்காக. ஆமா. வாய் வந்து இது பேசுவதற்காக. கை இறைவனை கை எடுத்து வணங்க கொடுக்க அந்த மாதிரி. காலு நடக்குதா? சரி. காது கேட்கறதுக்கு. நீங்க என்னை பத்தி என்ன வேணும் கேட்க போறேன். கேளுங்க. யார் நீங்கள்? கேளியா? அதைத்தாங்க கேட்கிறேன். யார் நீங்க? அறிவு உள்ளவன் சோத்த திங்கிறவன் வாயை திறக்க மாட்டான். நீங்க திங்கிறவன் வாயை திறக்காம எப்படி திம்பான்? இல்ல நீங்க என்னை பத்தி என்ன வேணும்னு சொன்னீங்க? கேட்கணும்னு. கேளுங்கன்னு தான் சொன்னேன். அதைத்தான் யாருன்னு கேட்கறது எதுவியா சொன்ன? கேட்கறது கேட்கறது காது, பேசுறது வாய். என்னை பத்தி என்ன ஒண்ணு ஆகா ஐயா, கேட்கறதுன்னா அந்த கேட்கறது அல்ல. நான் சொல்வதை உங்கள் காது கேட்கும், நீங்கள் சொல்வதை என் காது கேட்கும். செவி உணரும் தன்மை உண்டு காதுக்கு. இது கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்பது, தொடுப்பது வந்து வாய் தான் கேட்கும். சரியா பேசுறீங்க. அபிஷேக பிரியா சிவா என்னங்க? ஏங்க? நான் ஏற்கனவே கொஞ்சம் பலகீனமானவன். இப்படி பயமுறுத்தாதீங்க. மாதா மைக் செட்டு அருமையாக போட்டிருக்காரு. நல்லா தான் போட்டிருக்காங்க. அது ஏன் அவனுக்கு கத்தி ஸ்பீக்கர் கிளிக்கவா? இல்லை அதனால இந்த ஒளிவரிக்கு நல்லா இருக்கிறதுனால தான் இன்னும் 2 பாட்டு பாடலாம்னு கூட ஆசை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அது நேரத்தை கொடுக்கணும். அதுக்காக தான் பாடாம வந்தேன். ஆக இருந்த போதிலும் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்த வயலி, கழகப்பிரியா நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம். அப்பா நீங்க தானா? அது யாரு? நாரதரா? நானே கேள்விப்பட்டிருக்கேன். என்னது? யாரு? எங்க கிழவி உங்களை பத்தி நிறைய சொல்லுவா. எப்படி? புராணத்தை படிச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. எப்படி சொன்னாங்க? நாரதரா இதை பண்ணாரு இதை பண்ணி நிறைய சொல்லி பார்த்துருக்கேன். நான் நிறைய வேலை நிறைய பார்த்துருக்கேன் தான். அதான் உடம்ப பார்க்கும்போது தெரியுது அவ்வளவு கடுமையான வேலைகள். உலகத்திலேயே மாபெரும் குடும்பமான சிவபெருமான குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து இழுத்து விட்டு நீங்க தானே? நான் தான். இது நல்லா இருக்கா உங்களுக்கு? அதுல இன்னொரு விஷயம், பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீட்டில் சின்ன பிள்ளைய 2 பேர் இருக்கான். முருகன் விநாயகன். சரி. ஒரு ஆள் ஒரு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போயிருக்கலாம், 2 பாதாம்பழம் வாங்கிட்டு போயிருக்கலாம், 2 உளுந்து வடையாவது வாங்கிட்டு போயிருக்கலாம். ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து அவன் 2 வேலை ஏன் பழம் சண்டை விட்டுருக்காங்க. அவன் சின்ன ஆளு படக்குன்னு ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் ரயில் ஏறி கிளம்பியிருக்கான். மயில் அதான் ஒரு எழுத்து மாறிச்சு. அவன் மயில் ஏறி போயிட்டு அவன் பெரிய பையன் ஆத்தாளை எப்பனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பழத்தை எடுக்கணும் முடிஞ்சான். ஆத்தாளை எப்பனி சின்ன வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிட்டான். கலை ப்ராடுக்கார ஃபேமிலி இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது, நம்மளை அங்கே போக சொல்லிட்டு பழத்தை விட தள்ளிட்டாங்க. நீங்கள் சங்காத்தே வேணாம்டான்னு சொல்லிட்டு விருட்டுன்னு போனால் மொட்டையை தட்டினான், கொட்டையை கட்டினான், பட்டையை போட்டான், காவியை கட்டி கையில் தண்டத்தை பிடிச்சி பழனி போய் ஆண்டியா நின்றுட்டானே. அந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சு ஐயா. அப்படி இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன? இன்னொரு முக்கியமான விஷயமே அதுக்குள்ள தான் இருக்கு. எது? நான் கொண்டு போனேன் கனி. அது என்ன கனி தெரியுமா? தெரியலையே. யார்ட்டும் சொல்லிவிடாத. சொல்ல மாட்டேன். விஷக்கனி அது. அப்பா அவங்கள கொல்லத்தான் கொண்டு வரீங்க. எதுக்காகனா ஒரு சின்ன பிள்ளை இருக்கணும். ஒரு குழந்தை கையில கண்ணாடி பொருளை கொடுத்து
தம்பி இதை பத்திரமா வச்சுக்கப்படா அது என்ன ஒண்ணு உடைச்சுப்படும். அப்பதான் தூக்கி போட்டு உடைங்க. என்னடா பத்திரமா வச்சுக்க சொல்றானே அப்படின்னு அப்பதான் தூக்கி போட்டு போட்டுன்னு உடச்சு போடும். ஏன்னா முருகராப்பட்ட ஒரு சிறு பிள்ளையா இருக்காரு. ஒரு 5 பேருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும். 5 பேருக்கு 5 பேருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும்னா யாரு போனா முடியும்? முருகன் போனா தான் முடியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப போயிட்டு முருகா நீ அங்கே போ, அங்கே நீ போனா தான் சாப விமோச்சனம் கிடைக்கும் சொன்னா கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நான் போக மாட்டேன். அப்படி முருகனுக்கு ஒரு மரியாதை கூடியா? சின்ன பையன் தானே, ஓன் ஜாமிங்கிறதுனால எங்க குலசாமி தானே, அதான் ஓன் ஜாமினா என்ன வேணாலும் பேசியா. ஆக அதனாலதான் ஒரு சூழ்ச்சி திருவிளையாடல். ஒரு நாடகம் கோச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு நாடகம். அவ்வளவுதான். அந்த நாடகத்துக்கு எவ்வளவு பேசுனீங்க? அந்த நாடகத்துக்கு எவ்வளவு பேசணும்னா அது யார் சொல்லியிருக்கா அது வரைக்கும் எவ்வளவு பேசணும்னு? நம்ம இல்லை, அதுக்கெல்லாம் இல்லை. அதாவது வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கீங்க, பாராட்டுறேன். ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். கோச்சுக்கும் நல்லா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? கோச்சுக்கிற மாட்டேங்க. யாரும் இல்லை இறனி முண்டாட்டி மேட்ரு உண்மைதானா? நீலாவதி இந்த கணக்கு அடிக்கிற பிள்ளைல பேர் அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சாம்ல. ஆமாம், ஒத்துக்கிறாப்ல, சரண்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பிள்ளை மாசமாக இருக்கும்போது என் புருஷன் சொல்லியிருக்கேன், இறனி அடியே நீ இப்போ வகுத்து பிள்ளைக்காரியாக இருக்க, நான் இப்போ காட்டுக்கு தவன் செய்யலாம்ட்டு கிளம்புறேன், போயிட்டு நான் எப்போ ரிட்டன் ஆவான்னு தெரில, நீ கதவை அடைச்சிக்க, கண்ட நாயெல்லாம் வரும், அவன் முன்னாடிட்டு அவன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரிம்மா நான் கண்ட நாயினா யாரை சொன்னேன் அப்படி முன்னாடிட்டு அவன் சொல்லியிருக்கேன், நான் என்னத்தை கண்டேன் அவனோடனே. சரிம்மா நான் கதவை அடைச்சிக்கிறேன், எந்த நாயும் வந்தாலும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவன் புரிஞ்சுக்கிட்ட சொல்லியிருக்கான். சரின்ட்டு அவன் போயிட்டேன். அப்போ கதவை அடைச்சிருந்திருக்கா. அந்த நேரம் நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ அந்த நாயினே நீங்கள் போகல, உங்களுக்கு முன்னாடி அந்த நாய் போயிருச்சு, அதனால அந்த பேர் உங்களுக்கு வராது. அவன் போய் அந்த பிள்ளைய கையை தட்டி என்ன மானகட்ட பயல ஏண்டா அந்த புள்ளையே வந்து மாசமா இருக்கு, அடுத்த நீ வாட்டுக்கு தூக்கிட்டு போறியே பிச்சு விட வீட்டுல விடுறா அப்படின்னு அவனை விரட்டி விட்டுவிட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டி வந்து அதான் கூட்டி வந்து அங்கனக்குள்ள புதுக்கோட்டையில் அங்கே வீடு கட்டுறதுக்கே கொடுக்க மாட்டேன். அப்புறம் அங்கனக்குள்ள 10க்கு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்துருங்க. உபதேசம் அப்படி சொல்லியா? சரி அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கி இருக்கு. அதை தூங்க வைக்கிறதுக்காக தான் நான் உபதேசமே பண்ணேன். அப்படி தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கேன். பேசாதீங்க அதெல்லாம். அவன் சொல்லிட்டு அழுகுறாங்கிட்ட, இறனி நாரதரை முன்னாடி தொப்புல நக்கி விட்டேன், தொப்புல நக்கி விட்டேன். அது என்ன பழக்கம் நான் கேட்குறேன். அட அப்படித்தான் நக்கணும்னு தோணுச்சு, தொப்புல எனக்கிறது. அட கொஞ்சம் தள்ளி கூட சேர்த்தேன், ஏதோ அந்த பிள்ளையும் சந்தோஷமாக இருந்திருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அது என்ன பழக்கம் போங்க, சங்கடமா இல்லையா அது? அது கிடையாதுயா. இவளை கதை சொன்னீங்கல்ல, எல்லாம் உண்மைதான், எல்லா கதையும் உண்மைதான். தொப்புல போயிட்டு வாயெல்லாம் வைக்கல, அப்புறம் தொப்புல வாய வைக்கல. ஏன்னா ஹிரண்யாபட்டவன் வந்து ஒரு அகங்காரம் முடிச்சவன். எந்த சாமியை கும்பிடக்கூடாது, சிவனை கும்பிடக்கூடாது, பிரம்மனை கும்பிடக்கூடாது, மகாவிஷ்ணுவை கும்பிடக்கூடாது, எல்லாருமே என்னைய தான் சொல்லி கும்பிடுவேன். ஹிரண்யாய நமக, ஹிரண்யாய நமக அப்படின்னு தான் சொல்லி கும்பிடணும். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஆட்டி படைச்சேன். அவனை அழிக்கிறதுக்கு நான் தான் ஒரு வழி பண்ணேன். அவன் மகனை வச்சே அவங்க அப்பனை அழிக்கிறதுக்காக அவன் கையெடுத்து. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கருவறைக்கையில பிள்ளை இருக்கு. ஆமா, கருவறைக்கையில பிள்ளை இருந்துச்சுன்னா உள்ளக்க இருக்கிற பிள்ளைக்கு தாயின் மூலியமாக எந்த வழியாக சுவாச காற்று போகும்? தொப்புள் கொடியா? தொப்புள் கொடி தான். ஆமா. அப்ப தொப்புள் இன்னும் பாருங்களேன், வளைகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடக்கும். ஆமா. அது எதுக்கு இதுலேருந்து இதுவரையும் போடுறாங்க. அப்ப இந்த சத்தம் கேட்கிறப்ப உள்ளக்க அந்த சத்தம் அந்த தொப்புள் கூடிய வழியாக உள்ள போக போக அந்த குழந்தை என்ன ஆகும்? ஆரோக்கியமாக இருக்கு. அம்மா அழுதா பிள்ளைக்கு அழுகு வரும், அம்மா சிரிச்சா பிள்ளை சிரிக்கும், எல்லாம் உள்ள நடந்துகிட்டே இருக்கு. மாசமா இருக்கும்போது நல்ல பேச்சுக்களையே பேசணும், நல்ல வார்த்தைகளே கேட்கணுங்கிறது. அந்த நேரம் அக்ரூவமா பண்ணோம்னாக்கா பிறக்கிறது அப்படித்தான் பிறக்கும். அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்னா, இவனை மகாவிஷ்ணுவோட, அதாவது என்னுடைய பாட்டன், என்னுடைய பாட்டனோட மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் அவன். ஓ, அப்படி கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனாலதான் கிட்ட அந்த அம்மா தூங்குனதுக்கு பிறகு தொப்புள் கொடிக்கிட்ட போயிட்டு என்ன சொன்னேன், நாராயண நமக்கு, நமோ நாராயண நமக்கு, ஹரிஓ நமோ நாராயணாய நமக்கு அப்படின்னு மந்திரத்தை சொன்னேன். அதனாலதான் அவன் வந்து எப்படி வந்தான், மகாவிஷ்ணுவோட பக்தனா வந்தான். அதனாலதான் அப்பதான் பார்த்தான். ஏண்டா என்னடா எல்லாரும் ஊர் உலகம் பூரா ஏன் சொல்றாங்க, நீ எனக்கு பிறந்து போட்டு நாராயணன் நாராயணங்கிறிய, உன் சாமி எங்கடா இருக்கான்? இந்த தூண்ல இருக்கானா? உன் சாமி சரியான இங்க இருக்கானா? வர சொல்றான், இல்ல அப்படின்னு உடைச்சுக்கிட்டு வர சொல்றான்.
அதே மாதிரி தூண்ல வந்து வெளில வந்தார். யாரு? நரசிம்ம அவதாரமா வந்தார். நரசிம்ம அவதாரமா வந்து என்ன பண்ணாரு? அவன் வாங்கின வரமும் ஒண்ணு என்னன்னா, இரவும் இல்லாது பகலும் இல்லாது, அந்தரத்திலும் இல்லாது கீழையும் இல்லாது, எந்த ஒரு மிருகமும் இல்லாது, எந்த ஒரு மனிதனும் இல்லாது, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாது, அப்பேற்பட்ட இறப்பு தான் எனக்கு தேவைப்படும். அந்த வரம் தான் எனக்கு வேணும். அப்படி சாமர்த்தியமா கேட்போம் நினைச்சேன் அப்படின்னு. அதனாலதான் நிலையில வந்து, அதாவது படி வாசப்படியில உள்ளேயும் இல்லாது வெளியிலும் இல்லாது வாசப்படியில நரசிம்மராக வந்து என்ன பண்ணாரு? மடியில கிடாத்தி மடியில போட்டு நகத்தால, ஏன்னா நகம்ங்கிறது வந்து ஆயுதம் இல்ல, நகம்ங்கிறது வந்து என்னது? நம்ம உடம்புல இருக்கிற உடம்புல உறுப்பு. அதோட கிழிச்சு என்ன பண்ணாரு? ரத்தம் கீழையும் விழுகாம, ரத்தம் கீழே விழுகாம அவனும் கீழே விழுகாம அப்படி அவர் உயிர் எடுத்தார். அதுக்கு தயானா தொப்புள்ள போயிட்டு சொல்ல தயா கூட. அப்ப நரசிம்மராவ் வந்து உங்களுக்கு நரசிம்மராவ் இல்லையா? நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரமா? நான் கூட என்னடான்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, நல்லதுக்காகத்தான் நீ செஞ்சிருக்கிய. வந்துட்டிய இங்க பொம்பளை பிள்ளை ரெண்டு. அது இருக்கட்டும், நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் தான் தலைவர் மாதிரி சொன்னேன்ல. சரி, நம்பிராஜன் தெரியாதா ஏரியாவுல? என்ன அப்படி சொல்லிட்டியா? நம்பிராஜன்னா வேறு போனாலு. உங்க கூட பிறந்த எத்தனை? 7 வயலுவா. 7 பேரு? 7 பேரு. உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா நங்கை மோகினி. அப்பா பேரு நம்பிராஜன். 7 பேரு அண்ணன் தம்பி. ஆமா. உங்க அம்மாவோட சேர்த்து 8. உங்க அப்பா 9ன்னாக்க நாங்க எப்படி பிறந்திருப்போம்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் தான். சரி கேட்டேன், எதற்காக வந்துட்டிய? இந்த பொம்பளை பிள்ளைய தனக்காக. அந்த பொம்பளை பிள்ளைய யாருங்க? அதை சொல்லுங்களேன். அது வந்து ஒன்று வந்து என் தங்கச்சி. நல்லா கேட்டுக்குங்க, நீங்க தான் கேட்டுக்கிறீங்க. 7 பேரும் ஆம்பளை பிள்ளை தானே சொன்னாரு? ஆமா. அப்புறம் எப்படி தங்கச்சி? அது கேட்குறீங்களா? அந்த சம்பவம் பெரிய சம்பவம். சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க, பெருசா சொன்னாலும் பரவாயில்ல. அது கண்டெடுத்த குழந்தை. எங்க? ஆமா, அப்போ நான் சின்ன ஆளாக இருப்பேன். சரி, 1900 இருக்கும். அப்போ நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகலாம்ட்டு போகிறோம். போயிட்டிய? அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் வேட்டையாடிட்டு அப்படியே அந்த மரத்து கீழே உட்காந்து களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு இழுத்துட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். என்னது? சரி, இழுத்துட்டிய விடுங்க. அப்புறம் போட்டு இழுத்துட்டு திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? கூகா 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 கூகான்னு. என்னடா அது ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா புள்ள கத்துற சத்தம். போய் பார்க்குறேன், கிழங்கு தோணுன பள்ளத்துக்குள்ளார புள்ள கிடக்கு. என்ன கிழங்கு? வள்ளிக்கிழங்கா? வள்ளிக்கிழங்குனா அந்த தண்ணி தானே இருக்கு, அதுக்குள்ளே கிடந்துச்சு. கொஞ்சம் அகலமாக தோண்டிட்டாங்க, எவ்வளோ இருக்கு. சரி, கிடக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சாமி எவையும் போட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போட்டிருக்காங்க. எதை போடலைன்னா புள்ள அப்படி வரேன். எவனா கொண்டு வந்து போட்டதுனால தானே புள்ள இருக்கு. போட்டவன் எவன் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரி. அப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா அப்படி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல, நம்மளும் போட்டு போயிடுவோமா அப்படின்னு. இல்லை அங்கேயே போட்டு போயிடுவோமான்னு கேட்டேன். அப்படி கேள்வி? அது தப்புப்பா, நம்மளும் போட்டே போயிட்டோம்னாக்கா அனாதை பிள்ளை போயிடும் அப்படின்னு தூக்கிட்டு வீட்டுக்கு போகமுடா, நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பிறக்கிற பிள்ளைய குப்பை தொழில போட்டு போறாங்க. ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பாராட்டி சீராட்டி எடுத்துக்கிட்டு எங்க அப்பா ஒடியாந்தாரு பாருங்க. யாரு பார்த்தது? நம்மகிட்ட. நான் தான் பார்த்தேன். நீங்க தான் பார்த்தியா? யார் தூக்குனது? நான் தான். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சிய? நான் அந்த பொம்பளை பிள்ளைன்னு எப்படியா கண்டுபிடிச்சிய? அது ரைட்யா. எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம்யா. என்ன? நீ பிரம்மச்சாரியா இல்லை செக்ஸி சாமியாரா? எங்க சுத்தினாலும் அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறியா? இல்லங்க, ஒரு சந்தேகம் தானே. நான் தானே பாக்குறேன். இப்ப உள்ள வெட்டி பாக்குறேன். பார்த்த தூக்குனேன். இப்படி மட்ட மலக்கா கிடந்துச்சுல. இப்ப மல்லாக்க கிடந்தோம்னா பொம்பளை பிள்ளையா? அப்ப குப்புற கிடந்தோம்னா ஆம்பளை பிள்ளையா? ஐயோ அப்படி அல்ல. நான் இது பார்த்தேன். இதுனா எது? என்னடா வம்பா இருக்கு. உடம்புல வந்து இது அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி கொண்டாந்து காமிச்சிருவேன். நான் இப்ப போய் தூக்கிட்டு வர முடியாது. நானே அப்ப பார்த்தது குழந்தையில பார்த்தது, அதுக்கப்புறம் இடையில பார்க்கவே இல்லை. அப்புறம் சும்மா பார்க்காத படம் சொல்ல முடியுமா? சும்மா ரொம்ப அதெல்லாம் அது இது தடவி பார்த்தேன்ல. தடவி பார்த்தேன், முழுன்னு இருந்துச்சு. எதோ தடவி பார்த்தேன். இருந்தாலும் சொல்லாம விட மாட்டாப்புல இருக்கு. ஆத்தா என்ன நான் என்னத்தான் செய்வேன்? அங்கே விடக்கூடாதா? பதில் சொல்லணுமா? அந்த அங்கே இறங்கி இப்படி சொல்லிட்டு சங்கை தடவினேன். சங்கு? சங்குனா எந்த சங்கு? சங்கு என்ற குரல் வலையை தடவினால் ஆண் மகவாக இருந்தால் முடிச்சு கனமாகவும், பெண் மகவாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் இருக்கும் சொல்லுவாங்க. அதுவும் பொய்யுதான்.
ஏன்னா பருவம் அடைந்த பிறகுதான் ஆண்களுக்கு வந்து குரல்ல முடிச்சே வரும். ராடு தான் சும்மா சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா? என்ன சொல்றது? அதைத்தான் பார்த்தோம்னு சொல்லணும். சொல்லப்படாது. அதுதான். ஆமா, சொல்லக்கூடாது. ஏன்னா பேர் சொல்லாது. ஆண் பிள்ளையாக இருந்தால் அழுகின்ற அழுகை சத்தம் வந்து என்ன வீரியம் அதிகமா இருக்கு. சத்தத்திலே வித்தியாசம் தெரியும். பெண் பிள்ளை அழுந்துச்சுன்னா சத்தம் குறைவாக இருக்கு, வீரியம் குறைவா இருக்கு. இப்ப பிறக்கிற ஆம்பளை பிள்ளை கூட சத்தம் கம்மியாத்தான் வருது. பொம்பளை பிள்ளை தான் வீர் வீர்னு கத்துது. சரி, இருக்கட்டும். பிள்ளைல பார்க்கலாம். தங்கச்சியை பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஆளு, ஏன் ஆளு ஒன்று இருக்கு. கூட்டி கொண்டு விடுங்க. ஏதே கூட்டி கொண்டு விடுறியா? கூட்டி கொண்டாது ஒரு நான் இங்கே புரோக்கர் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, நீங்கள் கூட்டி கொண்டு விட்டீங்கன்னாக்க நான் நல்லா செய்வேன். அந்த புள்ளைய குனிய என்ன செய்வீங்க? அந்த புள்ளைய குனிய சொல்லு, நான் நல்லா செய்வேன். ஒன்று சொல்லவா? என்னது? யானை மேலே ஏறலாம்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. 10 ரூபா கொடுத்தோம்னா மேலே ஏற்றி ஒரு ரவுண்டு அடித்து இறக்கி விட்டுருவாங்க யானைப்பாக. யானையவே ஏறணும்னு ஆசைப்படுறது இருக்கே, அதுக்கு நமக்கு நெத்தியில் முளைச்சாத்தான் உண்டு. அதுவுமே நமக்கு எட்டாது. அது இல்லைங்க, அந்த புள்ள குனிஞ்சா நல்லபடியாக ஆசீர்வாதம் செய்வேன்னு. ஆசீர்வாதமா? அது நல்லா குனி. எவ்வளோ அவசரம் இல்லை. கிழிச்சதெல்லாம் போதும், எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க? இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். வெரி குட் வெரி குட். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட போகணுமா அவர் என்கிட்ட வருவாரா? ஆசீர்வாதம் பண்ணா 2 பேரும் எல்லாருக்கும் நினைச்சிருக்கீங்க.
ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் உனக்கு புருஷனா இல்லை புரோக்கராடி? அது நீங்களே சொல்லுங்க உங்க வாயாலே. ரோஸ்கேல் வச்சிருக்கேன். அவர்கிட்ட அஷ்டமா சித்துக்கள் இருக்கான். என்ன சொல்றீங்க? சிறுச பெருசாக்குவார். வாவ், பெருசா சிறுசாக்குவார். நீங்க அவரை கண்டிப்பா பார்த்துருக்கணுமே. கீழே உள்ளதை மேலே கொண்டு போவார். ஐயோ, மேலே உள்ளதை கீழே கொண்டு வருவார். என்ன கொல்ல பிரமதுங்க பொரிச்சு திங்கலாம், முட்டையை பொரிச்ச மாதிரி. அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா சாமி, அழைக்கட்டுமா? நீங்க சாமியை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். என்ன எதுக்கு? பார்த்தீங்களா இல்லைங்களா? சிரமம் உனக்கு தான், பார்த்துக்க. என்ன சிரமம்? அட போங்க ஐயா. சாமி சாமி அவர்தான். இவங்களே சின்னதா இருக்காங்க, உங்க எப்படி பெருசாக்குவாங்க? சரி இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். அவங்க பூரா அங்க வெளியூர்காரவங்க. அப்படிங்களா? எப்படியாவது இதை மட்டும் பெருசாகிருங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் கும்பலுக்குள்ள கட்டுப்பட்டு படுத்து விழலாம். சாமி சைடு குத்துறாரு. என்ன போல பொண்ணு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அந்த நேரம் நல்ல நேரம். இதான் வாய்ப்பு விடாதே. மாட்டேங்குது, இதையும் கலட்டி விட்டுறாத போயிரு. இதே என்ன மூஞ்சில கொண்டாந்து குத்த வர்ற? ஆமா, இல்லைன்னா இவர் நேரம் போங்க. அண்ணா அண்ணன் பெருமை பாத்தியா? அண்ணனோட அவர் பூரா சரியா செய்யா. அட யாங்க சாமி, நீங்க என்ன கத்துனாலும் இது இப்படிதான் 5 வருஷமா பண்ணுது. எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆமா, இல்லைன்னாலும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாலும் ஆடி பாடி வரவேற்பது குல பண்பு, தமிழ் பண்பு. அந்த முறையில் உபசரித்த உமக்கு என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தா. சரிங்க சாமி, நீங்க கொடுங்க சாமி. பையன் என்ன பண்ணுவோம்? நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, இதுதான் பண்ண மாட்டேங்குது. நீங்களா வந்ததுக்கு பண்ணிட்டு போங்க. வீர தேவை மோர கடையை பாரு. ஓல ஓல கூடு சகிரே கொஞ்சி கொஞ்சி விளையாடுகிறே கொஞ்சி பழனியிலே மின்னி மின்னி உறவாடுகிறே துன்பத்திலே இன்னும் உண்டு அந்த இன்பங்களே நிகழ்ந்து விட்டாட ஓல 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 கூடு சகிரே கொஞ்சி கொஞ்சி விளையாடுகிறே. நல்லதொரு நாடானே கண்ணாட ஜாடமொழி கையோடு செய்தது களமிடிக்கோடானே மச்சான வச்சு கடி மேலதா மெச்சான வச்சு கடி மேலதா மச்சான வச்சு கடி மேலதா மெச்சான வச்சு கடி மேலதா உண்டாக்கி ஆனாரா உண்டாக்கம் நம்மாலும் இப்போது எப்போதும் அம்மா ஓட போல ஓல 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 கூடு செய்யோ கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்கோ. கட்டாத தொட்டிலுக்கு இப்ப வர போடுங்க, கட்டிலுக்கு மேலாக விட்டு விட்டு வெள்ளாம போடுங்க.
ஊழ 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 குடிசையிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுவே அது கண்டி பழனியிலே மிஞ்சி மிஞ்சி உறவாடுவே துன்பத்திலே இன்பம் கொண்டு அந்த இன்பங்களே நிகழ்ந்து பின்னாட ஊழ 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 குடிசையிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுவே கண்டி பழனியிலே மிஞ்சி மிஞ்சி உறவாடுவே. சுவாமி தலையை பிறக்கலாமா? அழைக்கிறேன். போதுமாண்ணா? போதும் சாமி. இதுக்காக தான் பாட்டு பாடினேன். நல்லா இருக்கு தங்கச்சே. விட 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 நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல ஆறா பாட பாடினா அவர் என்னம்மா? சொல்ல கண்ணன் வந்தாரா வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு பல்லெல்லாம் கலண்டா பல்லாயிரத்து 100 ஆண்டு நீ வாழ வேண்டுமம்மா. சந்தோஷம்னே. அதைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார். மாமுனிவர் வந்திருக்காரா? எங்க மேல உருண்டாரா? தூக்கத்துல தான் உருண்டு சூழல் இருக்கு. பார்க்கலாம். அழைத்து வாருங்கள். யா சாமி வாங்க தெய்வமே. வந்த முனிவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? இந்த பிள்ளையும் கொடுத்துருச்சு. நீ தான் கொடுக்கணும். அப்படியா? முனையே முனையே வரவேற்போ
வணங்குகிறோம். நல்ல ஆசி கூறுங்கள். ஆமா அண்ணன் சென்று வரட்டுமா? வாழ்க பெண்மக்களே, வளர்க. தம்பி வச்சிருக்காருல்ல இதை வாங்கியாவது சித்தரிக்கப்பட்டது சித்தரிக்கப்பட்டது.